ஒரு வாரம் மட்டும் போட்டிங்கன்னா போதும், உங்களோட ஃபுல் பாடியும் வந்து நல்ல கலர் ஆகிடும். நீங்கள் குளிக்கும்போது வாரத்தில் ஒரு தடவை மட்டும் இதை போட்டுட்டு வந்தீங்கன்னா, எவ்வளோ கருமையாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் கலர் வந்து படிப்படியாக நல்லா வந்து கலர் ஆகிடும். இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ஒரு பெரிய கவலை, எப்படியாவது வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வந்து டார்க்காக இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களை ஒரே வாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். இதை ஃபுல் பாடிக்கு மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நாள்பட்ட மருமங்கு, கருமை, அடர்கருப்பு, கருவளையம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே தீர்த்துருங்க. முக்கியமாக பரு வந்து அந்த இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும், அதையும் போட்டு கழுவுன அடுத்த செகண்ட் வந்து நல்ல ஃபேடாக்கி கொடுத்துருங்க. அப்படி ஒரு ரெமெடி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும், அதே சமயம் இது பெர்மனண்ட்டான ரிசல்ட்டும் கொடுக்கும். ரீசெண்டாக எனக்கு வர கமெண்ட் எல்லாமே ஒரே வாரத்தில் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணணும், ஃபேஸும் வந்து இமீடியட்டாக க்ளோ ஆகணும், நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் இப்படி ஒரு எஃபெக்டிவான ரெமெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் என்னென்னு. இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நான் வந்து உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது. இந்த உளுந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் கலர் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேரர் ஸ்கின் டோன் வந்து கொடுக்கும். இது கருமையான இடத்துல வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா அந்த மெலனினை குறைச்சி நமக்கு ஃபேரர் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சுத்தமாக ட்ரைனஸை நீக்கி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நான் செஞ்சு காட்டுற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட். இதை நீங்கள் போட்டு கழுவுன செகண்டே உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோவில் கூட நான் லைவ் ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அழுக்கு போக நல்லா கழுவிட்டேன். இப்போ நல்ல தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். இந்த உளுந்து வந்து நமக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும், சாஃப்டாக ஊறணுங்க. இது ஊறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம இதில் சேர்த்துற இன்னொரு இன்க்ரீடியண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மண் போக கழுவிட்டு இதை நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா துருக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து துருக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த 2 பொருள் வச்சு தான் நம்மளோட முழு உடலையும் வந்து நல்லா கலராக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கைகளாலே புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். 100% வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். நல்ல பாடியை வந்து கலராக்கும். கழுத்துக்கு பின்னாடிலாம் வந்து கருமையாக இருக்கும், அதே மாதிரி கை கால்கள் வந்து கருப்பாக இருக்கும், வெயிலில் சுற்றி முகம் வந்து கருப்பாக இருக்கும். சில பேருக்கு பை பர்த்லேயே வந்து மெலனின் அதிகமாக இருக்கும், அதனால அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த உளுந்து சூப்பராக நீக்கிடும். அது கூட இந்த உருளைக்கிழங்கு ஜூஸையும் சேர்த்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஃபுல் பாடியும் நல்லா ஒரு வாரத்துலேயே அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்தால் உடையணும். உளுந்து வந்து உங்களுக்கு ட்ரைனஸை சுத்தமாக நீக்கிடும், உடனே வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த உளுந்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு ஸ்டெய்னர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு உளுந்து மட்டும்தான் தேவை. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீண்ட நாளாக இருக்கிற மங்கு அதெல்லாம் கூட ஃபேஸில் போட்ட செகண்டே வந்து எடுத்துருங்க. சில பேருக்கெல்லாம் ஃபேஸை வந்து கேர் பண்ணாமல் விட்டு வாயை சுற்றி கருந்திட்டுக்கள், அதாவது பிளாக் பேச்சஸ் வந்து அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணினாலும் போகாது. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு சுத்தமாக அந்த கருமை எல்லாமே வந்து எடுத்துரும். இப்போ வந்து தண்ணி போக நான் நல்ல உளுந்தை வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து விரிச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த உளுந்தை நம்ம போட்டுடலாம். ஃபேன் கடியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா சுத்தமாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த டைம் இதை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு. ஸ்கூல் போகிற பொண்ணுங்களுக்கு பசங்களுக்குலாம் அன்றைக்கி தான் வந்து டைம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் செஞ்சு விடலாம். இப்போதுலேருந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், ஃபேரர் டோன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபுல் பாடியும் வந்து நல்ல கலர் கொண்டு வர முடியுங்க. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ வந்து நான் தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எனக்கு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த மாதிரி நமக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் இதை வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்போ தான் நம்மளோட கலர் வந்து ஸ்டேபிளாகவும் பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து க்ளீனான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த உளுந்து எல்லாமே சேர்த்திடலாம். ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கவங்க ஒரு தடவை பண்ணினீங்கனாவே போதும், திருப்பி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஒரு தடவையிலே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸையும் இதில் வந்து சேர்த்திட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம்.
இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக உருளைக்கிழங்கு ஜூஸையே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஜூஸ் பத்தலை அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நல்ல பாடிக்கு வந்து ஒரு க்ளோவும் கொடுக்கும் அண்ட் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. 3 டேஸ்க்கும் வந்து ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்படியே போட்ட உடனே உங்கள் ஃபேஸ் இந்த பயங்கர க்ளோவாகவும் ட்ரைனஸ் சுத்தமாக இருக்காது. நல்ல பிரைட் ஆக்கிடும். ஒரு ஒயிட்டிஷ் டோன் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். எவ்வளோ மை கருப்பாக இருந்தாலும் சரிங்க, நல்லா வந்து எடுக்கும். இப்போ உடம்புல சில இடத்துல ரொம்ப டார்க் பேச்சஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நீக்கிடும். இதில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக செட் ஆகாதனால நான் அதை ஆட் பண்ணல. இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு ஜூஸு, தக்காளி ஜூஸு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த இடத்துல வந்து தேய்ச்சி விடலாம். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், வெளியில் வைக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், இது நீங்கள் ஃபஸ்ட்டு சோப்பு போட்டுட்டு குளித்ததுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய கையில் நான் கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ நேரம் நல்லா போட்டு அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு இப்போ நான் தண்ணி வச்சு வாஷ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்ட செகண்டே கருமையெல்லாம் நீக்கிடும். உடனே வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் அண்ட் ரிசல்ட்ஸும் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஃபுல் பாடிக்கு போடுற அளவுக்கு டைம் இருக்காது. அவங்கள எப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து மார்னிங் டைமில் தான் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே ஃபேஸ் பேக் வந்து மார்னிங் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் ஸ்கின் நல்லா ப்ரீத் பண்ணும். ஸோ எந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கனாலும் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டார்க்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு 2-3 லேயராவது அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு லேயர் தான் அப்ளை பண்ணுறேன். உளுந்து வந்து கலர் ஆக்கும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணும், மங்கு எல்லா பிரச்சனையும் ஃபேட் அவுட் பண்ணும், நல்ல ஒரு ஃபேரர் டோன் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா அந்த இடத்துலையே வந்து மசாஜ் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். கையில் தண்ணி தொட்டு நல்லா அந்த இடத்துல வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கருமை எல்லாமே வரும். மங்கெல்லாம் அப்படியே லைட்டாக ஃபேட் ஆகும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த பேக் எடுத்து கூட நல்லாவே போட்டு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறேன். நீங்கள் மார்னிங் டைம், நைட் டைம் இந்த 2 நேரம் ஃபேஸில் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே கேட்பாங்க நீ என்ன ட்ரை பண்ணுற அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க சர்க்குலர் மோஷனில். நல்லா கண் கருவளையத்துக்கிட்டேலாம் நல்லா வந்து நீங்கள் இது பண்ணும்போது மூக்கு ஓரத்தில் எல்லா வாய் சுற்றி எல்லாமே நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிட்டு வரும்போது பிளாக்னஸ் டார்க்னஸ்னு ஒன்று கூட உங்கள் ஃபேஸில் பார்க்க முடியாது. செம்ம க்ளோனஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். 2-3 நிமிஷம் நல்லாவே தேய்ச்சிட்டேங்க. இப்போ நான் வந்து கழுவிட்டு வரேன். நீங்கள் வந்து கழுத்து பகுதி கருமை இருந்தாலும் அங்கேயும் சேர்த்தி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் கழுவவே அந்த க்ளோனஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி ஃபேஸ் வந்து செம்ம ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய ஃபேஸை அந்த மார்னிங் சன்லைட்டுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. நல்ல பிரைட்டாக இருக்குது ஃபேஸு. இது வந்து மதிய டைமு நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணினேன். அப்படியே தாங்க வெறும் வார்ம் வாட்டரில் தான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணினேன். நல்லா க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் லிப்ஸுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதை வீடியோவில் வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ அந்த லிப்ஸுமே ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா அந்த கருமையெல்லாம் இல்லாமல் அழகாக தெரிஞ்சுதுங்க. ட்ரை பண்ணுங்கள்.